கஸ்டமர் ஒருவருக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பது. வணக்கம் சார், நான் ஸ்லேஷா பேசுகிறேன். நீங்கள் தியானம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? சரி, உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து எப்படி செய்யணும், மனசை எப்படி குவிக்கணும், அந்த மன ஹேக் எப்படி செய்யணும் என்பதையெல்லாம் படிப்படியாக சொல்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. சரி மேடம், சொல்லுங்க. நான் எப்போதுமே முயற்சிப்பேன், ஆனா கான்சென்ட்ரேஷன் போயிடும். அப்படிதான் எல்லாருக்கும் ஆரம்பத்தில் வரும். அதனால தான் நம்ம முதல்ல 3 பாயிண்ட் பின்பற்றணும். 1, இடம், அமைதியான சத்தம் இல்லாத இடம் தேர்வு செய்யணும். 2, உடல்நிலை, முதுகு நேரா தளர்ந்து கை கால்களை இறுக்காம உட்காரணும். சுவாசம் மெதுவா ஆழமா சுவாசிக்கணும். இதுதான் தியானத்துக்கான அடிப்படை. சரி, ஆனா மனசு குவிக்க எப்படி? இதுதான் முக்கியம் சார். மனசு குவிக்கும்போது 3 முறை சுவாசத்தை கணக்கிட்டு ஆரம்பிக்கணும். உதாரணம், மூச்சை உள்ளிழுக்கும்போது 1, 2, 3 என்று மனதில் எண்ணிக்கணும். வெளியே விடும்போது 1, 2, 3 என்று எண்ணிக்கணும். இதுல கவனம் இருந்தா மனசு சிதறாது. பிறகு மன ஹேக் வரும். நீங்க உங்க மனதுல ஒரு படம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த படம் உங்க இலக்கு. அது ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு ஆரோக்கியமான உடல், எதுவாக இருந்தாலும் சரி. அந்த காட்சியை நிஜமா நடந்து கொண்டிருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும். உங்க மூளை அந்த காட்சியை நிஜம் என நம்ப ஆரம்பிக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா எப்படி நிஜமா ஆகும்? அதுதான் மன ஹேக்கின் சக்தி சார். நம்ம மைண்ட் ஒரு படம், ஒரு உணர்வு மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நம்ம ஆக்ஷன்களும் அந்த காட்சிக்கே ஏற்ப மாறும். அது ஒரு மேக்னெட் மாதிரி. அது உங்களை அந்த நிலைக்கு இழுத்து செல்வது. அதனால தினமும் குறைந்தது 10 நிமிடம் அந்த காட்சியோட தியானம் செய்யணும். உதாரணம், நீங்க பெரிய தோட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு அந்த தோட்டத்தில் நடந்து கொண்டிருப்பது, மரத்தின் நிழல், மண் வாசனை, கையில் பழம் பறிப்பது எல்லாத்தையும் முழு விவரமா உணரணும். இதை ரிப்பீட் பண்ணினா உங்க மனமும் செயல்களும் அந்த இலக்கை அடைய வழி தேடத் தொடங்கும். அப்படியா? அதுக்கு எவ்வளவு நாள் பண்ணணும்? நாள்தோறும் குறைந்தது 21 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க. ஆரம்பத்துல 5 நிமிடம், பிறகு 10, 15 நிமிடம் ஆகலாம். முக்கியமா இடம், நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதிகாலையோ இரவோ எப்போ உங்களுக்கு அமைதி கிடைக்கிறதோ அப்போ. ஒரே நேரம், ஒரே இடம், ஒரே காட்சி. இதுதான் சீக்ரெட் ஃபார்முலா. சரி மேடம், நீங்க சொன்னது ஃபாலோ பண்றேன். மிக நன்றாக. நினைவில் வைங்க, தியானம் என்பது மன அழுத்தத்தை குறைக்க மட்டும் இல்ல, உங்க இலக்கை மனதில் வேரூன்றி நிஜமாக்கும் சக்தி. நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும்.